இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இந்த பதிவில் நம்ம இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு எல்லா பக்கமும் இருந்து ஜாக்பாட் அடிக்குது. அது எப்படின்றத பார்த்துருவோம். தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் 13/2/2025 அடுத்து பார்த்தீங்கன்னா 14/3/2025 வரை இருக்குது. கிரகங்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர நிலையிலும் இருக்கிறாங்க. தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்காங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனி, புதன், சூரியன் இந்த கிரகங்கள் இருக்குது. விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் ராகு இணைகிறாங்க. இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சத்தில் இருந்தார். இப்போது உச்சத்தில் இருக்கிற சுக்கிரன் வக்கரமாக மாறப்போகிறாரு. அதனால தான் சொன்னேன், லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறனால அற்புதமான பலன்களை பெற போகிறீங்க. மாசி 12ஆம் தேதி, அதாவது 24/2/2025 அன்னைக்கு ராசி அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகளில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மாசி 15ஆம் தேதி 27/2/2025 அன்னைக்கு புதப்பெயர்ச்சி இருக்குது. மீனராசியில் புதன் நீசமாக போகிறாரு. அங்கே சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறனால பரிவர்த்தனையும் நடக்கும். நீசபங்க ராஜயோகம் நடக்க போகுது. மாசி 17ஆம் தேதி 1/3/2025 சுக்கிரன் வக்கரமாக போகிறாரு. சூரியன் 11ஆவது இடத்துல இருந்து சனி பகவானை அஸ்தமனம் செய்கிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். மனதுக்கு பிடித்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு குழந்தைக்கு, அதாவது உங்களுக்கும் கல்யாணம் ஆகாட்டினாலும் ஆகும், உங்கள் குழந்தைகளுக்கு திருமண தடை இருந்தாலும் அது நீங்கிரும். அந்த வாய்ப்பும் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தடைகள் எதுவும் இருந்தால் அது விலகி வெற்றி கிடைக்கும். இந்த காலத்தில் வீடு வாகன விஷயங்களில் நீங்கள் திட்டமிடலை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்களால் மதிப்பு மரியாதைகளாம் கிடைக்கும். பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட காரியங்களில் முதலீட்டில் சற்று கவனமாக இருக்கணும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். அரசு துறைகளுடன் இணைஞ்சு கான்ட்ராக்ட் எடுத்து பணி மாற்றி வந்தீங்கன்னா நல்ல யோகம் கிடைக்கும். நிலம் வாங்கினீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிலத்தில் செய்யும் முதலீடுகளை நல்ல லாபத்தை தரும். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால அனைத்து தேவைகளும் நிவர்த்தியாகும். உங்களின் வேலைக்கு நீங்களே இறங்கி முயற்சி செஞ்சால் இன்னும் கூடுதல் வெற்றி கிடைக்கும். சோர்வடையாதீங்க. இந்த காலகட்டம் உழைக்கிறதுக்கே பிறந்த உழைப்பு கட்டம். நீங்கள் சோர்வடைஞ்சால் வெற்றி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய் வக்கரமாக இருக்குது. பிடிவாதம் அதிகரிக்கும். காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். உங்களின் தொலைந்து போன ஆவணங்கள் கிடைக்கும். இந்த காலத்தில் புதிய மாற்றங்களை தேர்வு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி பக்கத்துக்காரவங்க கவனமாக பழகணும். அதாவது பக்கத்து வீட்டில் கோபத்தை குறைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். மாத இறுதியில் தன்னம்பிக்கை அதிகரித்து நிதானம் பிறக்கும். பணியிடத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். பணிச்சுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் வருவாய் நன்கு அதிகரிக்கும். சேமிப்பும் அதிக கவனம் செலுத்துவீங்க. வாழ்க்கை துணையால் நற்பலன்கள் கிடைக்கும். தொழில் பார்ட்னர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க, நல்லது. அதான் நல்லது. வெளிநாடு வெளிமாநில பயணங்களால் சாதகமாகும். வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதிக்கு அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் நெய் தீபத்தை ஏற்றணும். சங்கடங்கள் நீங்கி சாதனைகளாக படைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் ராகு இருக்குது. 9ல் சனி இருக்குது. 1ல் செவ்வாய் இருக்குது. 11ல் புதன் இருக்குது. 10ல் சுக்கிரன் 9லையும் இருக்குது. குரு 8ல் இருக்குது. 10/9ல் கேது இருக்குது. 11ல் சூரியன் இருக்குது. இதை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன், மாத பிற்பகுதியில் ராகு இவங்களால் நன்மை ஏற்படுது. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுது. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுது. பணப்புழக்கம் அதிகரிக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுது. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையே இதுவரை பிரச்சனை இருந்தால் இப்போ சுமூகமாகுது. அது தவிர நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்குது.
சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சிறந்தது. நீங்கள் எதனாச்சும் புதிய முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிது. உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் இவங்கெல்லாம் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க. உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நண்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் கிடைக்கும். சக கலைஞர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. படைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு போனீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். சாதகமான நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16, 17, 22, 23, 24. மேலும் மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2, 3, 4, 5, 6, 14. சந்திராஷ்டம நாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி 25 மத்தியானம் 26, 27 தொடங்குது. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள். பரிகாரம் பார்த்திங்கன்னா விநாயகர் அகவலை சொன்னீங்கன்னா விநாயகரை கும்பிட்டா ரொம்ப நல்லது. மாசி மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் ராசி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சியாகிறார். உங்களுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு லாபத்தில் போகிறாரு. உள்ளம் குதூகூலம் அடையுது. தள்ளிப்போன திருமணம் நடக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குது. பணவரவு உண்டாகுது. உயரதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருட பகவானை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி நைட்டு 9:40 மணிக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களில் சேர்வதனால உருவாகும் யோகத்தையும் சில ராசிகளுக்கு நல்லதாக அல்லது கடினமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ 12 ராசிகளை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் மேஷராசி என்பர்களை முதல்ல பார்த்துடலாம். மேஷராசிக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் இருந்து அவங்களால பல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தொழில் வணிகம் தொடர்பான கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். மேஷராசி நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடமிருந்து ஆதரவும் கிடைக்கிது இல்லையா? அதனால் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கிது. எல்லாத்துலேயும் லாபம்தான் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடு சிறப்பானதாக இந்த காலகட்டத்தில் மேம்படுது. அதனால் லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்றாரு. ஆரோக்கியமும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக அதிகரிக்குது. இதனால் எந்த செயலிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு முன்னேற முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அனுபவர்களுக்கான மாசி மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.